தமிழகத்தில் ஓடும் ஆம்னி பேருந்துகள் மட்டுமல்ல, சொகுசு கார்கள் மற்றும் வெளிநாட்டு பேருந்துகள் அளவுக்கு தமிழக அரசு பேருந்துகள் நவீன வசதி கொண்டவையா 7 நகரங்களுக்கு வந்து செல்ல போகுது. இது பற்றிய தகவல்களை கேட்டால் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொலைதூர பேருந்துகள் என்றால் ஆம்னி பேருந்துகள் தான். சொகுசு பயணத்துக்கு அது ஏற்றவையாகவும் இருக்கு. அரசு பஸ்கள் அனைத்திலும் போதிய வசதிகள் எதுவுமே இல்லாததால நீண்டகால வேதனையா இருந்து வந்துச்சு. தமிழக அரசாங்கம் ஏன் ஆம்னி பஸ் போல நவீன சொகுசு பேருந்துகளை இயக்கக்கூடாது என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் நீண்ட காலமா எழுந்து வந்தது. அந்த வகையில சென்னைக்கு இப்போது அதிநவீன 20 வால்வோ பேருந்துகள் வர காத்திருக்கு. இந்த பேருந்துகள் எந்தெந்த ஊருக்கு வந்து செல்ல போகிறது, இந்த பேருந்துகளில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். பேருந்துகளை வடிவமைக்கும் பிரபல வால்வோ நிறுவனத்திடம் இருந்து 20 மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகளை தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வாங்கியிருக்காங்க. வழக்கமாக பேருந்துகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் உள்ள கரூரில் தான் பாடி காட்டுவார்கள். ஆனால் இந்த மல்டி ஆக்சில் பேருந்துகள் முழுமையா பெங்களூருவில் அசம்பிள் செய்யப்பட்டு தமிழகம் கொண்டு வரப்பட்டிருக்கு. முதல் கட்டமா 8 பேருந்துகள் சென்னையில உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. எஞ்சிய 12 பேருந்துகளும் விரைவில் சென்னைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மல்டி ஆக்சில் வால்வோ சொகுசு பேருந்துகள் வழக்கமான பேருந்துகளை விட அதிக நீளம் கொண்டது. அதாவது 15 மீட்டர் நீளம் கொண்ட பேருந்துகளாம். தற்போது இது போன்ற தனியார் வசம்தான் நீளமான பஸ்கள் இருக்கு. முதல் முறையா தமிழ்நாட்டில் இத்தகைய நீளமான பேருந்துகள் களம் இறங்கி இருக்கு. இந்த பேருந்துகள் சினிமா தியேட்டர் போன்று வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு. பேருந்துகளில் முன்பக்கம் தாழ்வாகவும் பின்பக்கம் உயரமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பேருந்தின் முன்புறமும் நடுப்பகுதியிலும் டிவிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலம் பேருந்தில் பயணம் செய்யும் அனைவரும் தெளிவாக தொலைக்காட்சியை கண்டு ரசிக்க முடியும். முற்றிலும் குளிர்சாதன வசதி கொண்ட இந்த பேருந்துகளில் பயணிகளின் பாதுகாப்பை கருதி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பயணிகள் தங்கள் இருந்த இடத்துல இருந்தே ஓட்டுநரிடம் பேச விரும்பினால் அதற்கென்று தனியாக மைக் வசதி செய்து தரப்பட்டிருக்கு. நாம் டிரைவரிடம் நேராக மைக் மூலமாவே பேசலாம். மேலும் ஒவ்வொரு இருக்கையிலும் சீட் பெல்ட் வசதி இருக்கு. மேலும் செல்போன்களை சார்ஜ் செய்வதற்கு யூஎஸ்பி சார்ஜிங் வசதி மற்றும் ரீடிங் லைட், அதாவது படிப்பதற்கு வசதியாக சிறிய விளக்கு வசதி நமது இருக்கையின் மேலே பக்கமாவே இணைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பேருந்துல அனைத்து ஜன்னல்களுமே அவசர காலங்கள்ல உடைத்து அதன் வழியாக பயணிகள் வெளியேறும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. இதனால விபத்து ஏற்பட்டால் பயணிகள் விரைவாக பேருந்தில் இருந்து வெளியேறலாம். இது மட்டும் இல்லாம இந்த பேருந்தில் தீப்பிடிப்பதை கண்டறியும் வசதியும், தீ விபத்து ஏற்பட்டால் தானாகவே தண்ணீரை பீச்சி அடிக்கும் வகையிலான வசதிகளும் தீயணைப்பு கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்காங்க. இந்த பேருந்தின் ஒவ்வொரு இருக்கையிலும் அடிப்பாக உயரத்தை கூட்டி குறைக்கும் வசதி இருக்கு. இதன் மூலம் உயரமான பயணிகள் மற்றும் குள்ளமான பயணிகள் தங்களது வசதிக்கு ஏற்ப இருக்கையின் உயரத்தை ஏற்றவோ இறக்கவோ செஞ்சுக்கலாம். பேருந்தின் அடிப்பாகத்துல 14 மீட்டர் அளவிற்கான மிகப்பெரிய லக்கேஜ் வசதி இருக்கு. இதன் மூலம் பேருந்தின் அடிப்பகுதியில் 2 சக்கர வாகனங்கள் போன்ற பெரிய பொருட்களையுமே ஏற்றி செல்லலாம். மொத்தம் 51 இருக்கைகள் இந்த பேருந்துல இருக்கு. அதாவது இடது பக்கம் 2, வலது பக்கம் 2 என போதிய இடவசதி கொண்டதா இந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இருக்கைகள் சாய்க்கும் வசதி என்பது மற்ற பேருந்து போல இருக்காம முக்கால் பகுதி அளவுக்கு படுத்து தூங்கும் அளவுக்கு சாய்வு வசதி கொண்டதா அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் பஸ் முழுவதும் அலங்கார விளக்கு வசதிகளும் பொருட்களை எடுத்து செல்வதற்கு மேல் பகுதியில தேவையான அளவு இடவசதியும் இருக்கு. வழக்கமாக கடைசி இருக்கைகள் என்றால் அதனை யாருமே விரும்ப மாட்டாங்க. காரணம், போதிய அளவு வசதி இருக்காது. அது மட்டும் இல்லாம கீழுமாக தூக்கி தூக்கி அடித்து உடலை நோக செய்யும். ஆனால் இந்த வால்வோ பேருந்துல போதிய அளவு சாய்வு தள வசதி இருப்பதுடன் நல்ல புஷ்பேக் வசதியுமே இருக்கு. அது மட்டுமல்லாம சிறந்த சாக்கப்சர் வசதிகள் இருப்பதால கடைசி வரைக்கும் தூக்கி அடிக்கப்படுவது கிடையாது. மேலும் கடைசி இருக்கைக்கு முன்பாக தேவையான அளவு லக்கேஜ் வைத்தும் கொள்ளலாம். இந்த பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களுக்கும் பல வசதிகள் செய்து தரப்பட்டிருக்காங்க. பேருந்தின் முன்பாக மட்டுமில்லாமல் பின்னால் வரும் அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு டிஜிட்டல் வீடியோக்கள் இருக்கு. இது தவிர இந்த பேருந்தில் பிரேக் வசதி மிக சிறப்பாகவும் இருக்கு. ஓட்டுநரின் இருக்கையும் மிக சொகுசாக வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பேருந்துகள் அனைத்தும் 300 கிலோமீட்டருக்கு மேல் தூரம் கொண்ட மற்றும் அதிக டிமாண்ட் கொண்ட நகரங்களுக்கு முதல் கட்டமா பயணம் செய்ய இருக்கு. சென்னையில் இருந்து பெங்களூரு, கோவை, மதுரை, திருச்சி, நாகர்கோவில், திருநெல்வேலி, திருவனந்தபுரம் உள்ளிட்ட நகரங்களுக்கு இந்த பேருந்துகள் முதல் கட்டமா சேவை அளிச்சிருக்காங்க.
இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, ஆம்னி பஸ்களை விட மிக குறைந்த கட்டணத்தை வசூலிக்க தமிழக அரசு திட்டமிட்டு இருக்காங்க. வருகிற டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் விழா வருகிறது. ஜனவரியில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகை வருது. இதை ஒட்டி இந்த பேருந்துகள் அனைத்தும் விரைவில் தனது சேவையை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த பேருந்துகளுக்கு பயணிகள் வரவேற்பு அளித்ததால கூடுதலாக மல்டி ஆக்சில் பேருந்துகளை வாங்கவும் தமிழக அரசு உத்தேசித்து இருக்காங்க. அதனால தொலைதூர பயணிகள் அனைவரும் ஆம்னி பஸ் மற்றும் சொகுசு கார்களை மிஞ்சும் அளவுக்கு அரசு வால்வோ பஸ்களில் சொகுசாக பயணம் செய்யலாம் என்பது மகிழ்ச்சி செய்தியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பயனுள்ள செய்திகளுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள்.